Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL-ஓட எலிமினேட்டர் மேட்ச். ஸோ டேபிள் டாப்பரா இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் போயிட்டாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கக்கூடிய மும்பை உமன்ஸும் குஜராத் உமன்ஸும் வந்து இப்போ எலிமினேட்டர் மேட்ச் ஆட போறாங்க. இதுல வின் பண்ற டீம் ஃபைனலுக்கு போயிடுவாங்க, லாஸ் ஆகிற டீம் இந்த தொடரை விட்டு வெளியே போயிருவாங்க. இந்த எலிமினேட்டர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் பாப் ஆப்ஷன் குபேர் ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை வச்சு ஜாயின் பண்ணுங்க. நம்ம நேமை பயன்படுத்தி நிறைய ஃபேக் சேனல்ஸ் வந்து இருக்கு. ஸோ அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு டீம் தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நம்ம அப்பெல்லாம் பண்றது இல்லை. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நான் என்ன டீம் போறேனோ அதை உங்களுக்கு ஃப்ரீயா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுல இருந்து ஒன் ஆர் டூ பேர் சேஞ்ச் பண்ணி போகலாம். ஜஸ்ட் நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தப்பான சேனல்ல போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் டச் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து அது ஜாயின் பண்ணி விட்டுரும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப். ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு அந்த XL11 ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்கும் ஓபன் பண்ணிருக்காங்க. என்ட்ரி ஃபீஸ் 0 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ்ல ஃப்ரீ கிவ்வேயும் ஒரு கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டுமே ஆட் பண்ணாம இந்த 0 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ்லயுமே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியா இருக்குமே. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுலயும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். தென் TDS அண்ட் GST சார்ஜஸ் இதுல வந்து பிடிக்கிறதுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் 13 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் பேரமவுண்ட் ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. மும்பையோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பேட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150ல இருந்து ஒரு 160 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா வந்து இருக்கு. இங்க ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இன்சைஸ்ல கொஞ்சம் பிளாட்டா இருக்கு. கொஞ்சம் பிளாட் ட்ராக்ல கொஞ்சம் பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. கொஞ்சம் மிடில் ஓவர் லைக் ஒரு 8 ஓவர் ஆச்சுனாவே நல்லாவே பால் வந்து டர்ன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஹெட் ரெக்கார்ட் இது வரைக்கும் ஒரு மேட்சு கூட வின் பண்ணல குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ். மும்பை உமன்ஸ்க்கு அகேன்ஸ்டா 6 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க இது வரைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மும்பை தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட நெயில் பிட்டிங்ல வந்து தான் தோத்தாங்க குஜராத் ஜெயின்ஸ். ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் தொடர்ச்சியா நம்ம லாஸ் ஆயிருக்கும். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச ஒரு இதா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப முனைப்போட வந்து ஆடுவாங்க குஜராத் ஜெயின்ஸ். ஸோ ஹெட் ஹெட்ல பியூர்லி அப்பர் ஹேண்ட்னா மும்பை தான். ரீசன்ட் ரெக்கார்ட் கடைசி 5 T20ல 165ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 57 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 39 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 18 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் தான் இந்த வென்யூல ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ அமிலியா கேர் அண்ட் ஹைலி மேத்யூஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது நட்சிவர் பிரவுன், ஹர்மன்பீட் கவுர், யாஸ்டிகா பாட்டியா அந்த டீமோட விக்கெட் கீப்பர், அமன்ஜோத் கவுர், தென் சஜனா, கமிலினி, சன்ஸ்கிருதி குப்தா, சுமன் இஸ்மாயில் அண்ட் சிசோடியா. இது வந்து மும்பை உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் பீத் மூனி அண்ட் கேஷவ் கௌதம் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ அந்த டீமுக்கு இன்னும் ஓப்பனிங் வந்து செட் ஆகவே இல்லைங்க. மேபி இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஹர்லிந்தி, ஏன்னா ஃபுல்மாலியை பத்தி நம்ம லாஸ்ட் மேட்ச் அவ்வளவு தெளிவா சொன்னோம். அவங்கள டாப் ஆர்டர்ல கூட ஆட வைங்க. அவங்க குவாலிட்டியான பிளேயர். உங்களுக்கு டாப் ஓப்பனர் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா நீங்க ஃபுல்மாலியை ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஃபுல்மாலி அவங்க வந்து அவங்க கடைசி பின்சிட்டு தான் வச்சிருக்காங்க. மேட்ச் சேஞ்சரா வந்து அவங்கள வச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் திருச்சி எடுத்துட்டாங்க. ஸோ மேபி திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா கேசவ் கௌதம்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா இப்போ வந்து
கேசவ் கௌதம்னு ஒருத்தவங்க டாப் ஆர்டர்ல கொண்டு வரப்போ ஃபுல்மாலியோட டவுன் இன்னும் டவுன் ஆர்டர் இருக்க போது, அது இல்லாம சிம்ரன் சேகித் அவங்களோட டவுன் ஆர்டருக்கு போறதுனால கண்டிப்பா கேசவ் கௌதம கீழே கொண்டு வந்துருவாங்க. ஹெர்லன் தியோல் தான் இன்னைக்கு வந்து மோஸ்ட் ப்ராபபிலி ஓபன் பண்ண சான்சஸ் இருக்கு. பீத் மூனி, ஹெர்லன் தியோல் 2 பேரும் ஓபன். தென் ஹஸ்லே கார்னர், லிட்ச்ஃபீல்ட் அண்ட் டொட்டின். தென் அடுத்ததா ஃபுல்மாலி, சிம்ரன் சேகித், அப்புறம் கேசவ் கௌதம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். தென் தனுஷ் கன்வார், மேக்னா சிங் அண்ட் பிரியா மிஸ்ரா. இது வந்து குஜராத் ஜெயின்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன், கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் பிக் பண்ணலாம்? ஏன்னா கிட்டத்தட்ட 8ல இருந்து 9 பிளேயர் எல்லாருமே ஹை பர்சன்டேஜ் பிக்ஸா இருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸாவும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மீதி இருக்கக்கூடிய இந்த மினிமம் 2 or 3 பிளேயர் இந்த லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன், கிராண்ட் லீக்ஸ்க்கு எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணலாம், யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் பெட் பண்ணா யார், செகண்ட் பெட் பண்ணா யாருங்கிறது எல்லாத்தையும் டெப்தா சொல்றேன். ஸோ அதை வச்சு நீங்க மல்டிபிள் டீம்ஸ் உருவாக்கும் போது கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு கிராண்ட் லீக்ல நல்ல ரேங்க் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா மல்டிபிள் டீம்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் மேட்சா வந்து இந்த மேட்ச் வந்து இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ பீத் மூனி அண்ட் கேசவ் கௌதம் வச்சுக்கோமே. நம்ம கேசவ் கௌதம் வேணா ஹெர்லன் தியோலே வச்சுக்கோம். பீத் மூனி அண்ட் ஹெர்லன் தியோல் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஹெர்லன் தியோனுக்கு சிங்கிள் லாப்ஸஸ் மட்டும் தான், அஸ் அ பேட்டரா மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்து ரன்ஸ் வரணும். மினிமம் அவங்க வந்து 30 ரன் அடிக்கணும். அடித்தால் மட்டும்தான் அவங்க ஃபேண்டசி டீமுக்குள்ள அவங்களால வர முடியும். ஹெர்லன் தியோலை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த பவர் பிளேல வராங்க. பவர் பிளேவை பயன்படுத்தி குயிக்கா அவங்க வந்து ரன்ஸ் சேகரிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரு 180 சம்திங் ரன்ஸ் வரைக்குமே கொண்டு போயிட்டாங்க லைக் மும்பை. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மேட்சும் அவ்வளவு ரன் அடிக்கணுங்கிற ஒரு முனைப்போட அவங்க வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்கன்னா ஏர்லியராகவே அவங்களோட விக்கெட் விழுவதற்கு தாங்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அவங்க பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சு ஆடுறப்போ கண்டிப்பா அவங்களோட விக்கெட்ஸ் ஏர்லியராகவே விழுந்துரும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க நம்ம 15ல இருந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிப்பாங்க. ஃபேண்டசி டீம்ல வருவாங்களான்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். தென் பீத் மூனியை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பருங்க. விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ்லயே ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 20 ரன் அடிச்சா என்ன பாயிண்ட்ஸ் வருமோ அது அவங்களுக்கு சாலிடா கிடைச்சிருது. தென் அவங்க அடிக்கக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய ஃபார்ம் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க, அது ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல கூட யாஸ்டிகா பாட்டியா இப்ப எந்த டவுன்ல வராங்களேன்னு அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி அவங்களோட ஆப்ஷனை மாத்திட்டாங்க. ஸோ பீத் மூனி தான் மஸ்ட் ட்ரைக்கு வந்துடுறாங்க. தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவு கூட நீங்க உங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல T20ஸ்ல அவ்வளோ ஆவரேஜ் வச்சிருக்காங்க பீத் மூனியை பொறுத்த வரைக்கும். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு போக வேணாம், ஆனா அவங்க உள்ள நீங்க வச்சுக்கணும். ஏன்னா 20 ரன் கண்டிப்பா அடிச்சிருவாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே மினிமம் 20 ரன் அடிச்சிருவாங்க. தென் விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ் அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க உங்களோட மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல. தென் சரி கேசவ் கௌதமுக்கு வந்துடும். ஸோ கேசவ் கௌதமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்குங்க. என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்றாங்க, ஹார்ட் லென்த்ல அடிக்கிறாங்க. தென் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லைக் 21 வயசு நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த ஏஜ்ல பயங்கர மெச்சூரிட்டியா இருக்காங்க. நல்ல அதாவது பாலர் நிறைய வேரியேஷன்ஸ் கடைசி வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸை வந்து வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பாலை வந்து டெலிவர் பண்றாங்க. மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. ஏன்னா அந்த LBW பவுல்டுங்கிற பொருள் அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. தென் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட், ஃபீல்டிங் பொசிஷன்ஸும் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கு. ஒரு கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ், இப்படி லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. கேசவ் கௌதம் அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க. இதுமாதிரி வரக்கூடிய அனைத்து சீசன்களுமே அவங்க வந்து ஒரு நான் என்ன சொல்றேன், இந்தியன் டீமுக்கு அவங்க வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் கூட இருக்கு. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. கேசவ் கௌதம் மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டாவே போதுமானது, அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. அட்வான்டேஜ் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு, தென் பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் நிறைய இருக்கு. LBW பவுல்டுங்கிற பொருள் எடுக்க விக்கெட் எடுக்கும் சான்சஸ் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ஹஸ்லே கார்னர் ஆஸ் யூசுவல் 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. தென் பேட்டிங்ல லைக் இப்ப கேசவ் கௌதம் கீழே வந்துட்டாங்கன்னா ஹெர்லன் தியோல் ஓப்பன் ஒன்டவுனே ஹஸ்லே கார்னர் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் போது ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு இன்னைக்கு ரொம்பவே அவங்க ஆப்டா இருப்பாங்க. ஒன்டவுனே வராங்க அப்படின்னா மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. தென் பவுல் 4 ஓவர் பவுல் பண்றதுனால 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. லிட்ச்ஃபீல்டு நம்ம எப்பவுமே சொல்றதுதான், பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவங்க ஏர்லியாவே அவங்களோட விக்கெட்ஸ் வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவே சேஸ் பண்றப்போ கடைசி வரைக்கும் நின்று ஒரு மாதிரி மேட்சை வந்து டேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ளவங்க. ஸ்வீப் ஷாட்லாம் அவ்வளவு சூப்பரா ஆடுவாங்க. உமன்ஸ்ல ஸ்வீப் ஷாட்டை நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ல இவங்க மட்டும்தாங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி இன்டென்ட் உள்ளவங்க, சூப்பரா ஆடக்கூடியவங்க, பயங்கர டேலண்டட்.
பட் சேஸ் பண்ணும்போது அவங்க ஒரு மாதிரி சூப்பர் மேட்சை மாத்தி கொடுக்குற அளவுக்கு இன்டென்ட் உடையவங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பெருசா வந்து அவங்களோட ஆவரேஜ் இல்லை. செகண்டா பேட் பண்றப்போ அவங்களோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. T20s லிட்ச்ஃபீல்ட் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். ஸோ நான் சொன்ன இல்லைங்களா அந்த லோ பர்சன்டேஜ் கூடியவங்க கேமை மாத்துவாங்க அப்படின்னு, அதுல இவங்க ஒருத்தவங்க. செகண்டா பேட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கோங்க. டொட்டின் as usual தாங்க, பேட்டிங்ல குயிக் ஃபயரா வந்து 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் முடிச்சிடும். குயிக்கா ஆடிடுவாங்க. விக்கெட்ஸை பத்திலாம் அவங்க கேரே பண்ண மாட்டாங்க, மேட்சை பத்திலாம் கொல்லப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க என்னோட வேலை குயிக்கா ஒரு 25 ரன் அடிக்கணும். தென் 4 ஓவரும் போல் பண்றாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றாங்க. குறிப்பா இந்த 19வது ஓவரோ அல்லது 20வது ஓவரோ அவங்க தான் போல் பண்றதுனால அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட். ஆனால் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குன்னா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்க மஸ்ட் ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் மாலி மேபி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. இவங்க வரக்கூடிய டவுனுக்கு வந்து குயிக்கா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. ஏன்னா நமக்கு கடைசி ஒரு 4 ஓவர்ல தான் வாய்ப்பு கிடைக்குதுன்னா எல்லா பாலையும் அடிக்கணும். அப்போ வந்து மேபி அந்த 20 ரன் அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் கம்மி. லாஸ்ட் மேட்ச் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். டாப் ஆர்டர்ல வந்தாங்கன்னா நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். பட் நான் மிடில் ஆர்டர்ல வந்து டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆனாங்க, நல்லா அடிச்சாங்க. இந்த மேட்ச் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தாங்க. சிம்ரன் சேகித் அவங்கள்ட்ட இருந்து ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாங்க. வேற எந்த அட்வான்டேஜும் அவங்களுக்கு இல்லை. தனுஜ் கன்வர் 4 ஓவருமே போல் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல பிரியா மிஸ்ராவுக்கு அந்த டெத் ஓவர்ஸ் எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ தனுஜ் கன்வருக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரியா மிஸ்ராவை கம்பேர் பண்றப்போ தனுஜ் கன்வருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். ஸோ அது அவங்களுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா வந்து இருக்கு. பிரியா மிஸ்ராட்ட இருந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் தான் கொடுக்குறாங்க. பட் தனுஜ் கன்வர் அவங்களோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுறாங்க. தனுஜ் கன்வரை பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் யூசர்ஸ் அவங்கள ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் பிரியா மிஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு 18-19 அவ்வளவுதான் இருக்கு, ஒரு 20%குள்ளதான் இருக்கு. 2 பேத்துக்கிட்ட இருந்துமே என்ன மாதிரி இந்த மேட்ச் இருக்க போகுதுன்னா ஒரு விக்கெட் எடுப்பாங்க. அதுல லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிரியா மிஸ்ரா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ரீசன் அவங்களோட அவங்க வந்து லெக் பிரேக் அப்படிங்கிறதுனால LBW போல்டுங்கிற முறையில எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஹை. தனுஜ் கன்வருக்கு மேபி இந்த கேட்ச் மூலியமா தான் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதுல கிடைக்கூட அந்த 8 பாயிண்ட் தென் சம் டாட் பால்ஸ். ஸோ இதுலலாம் வந்து சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து பிரியா மிஸ்ராக்கு வர வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். நான் சொன்ன அந்த லோ பர்சன்டேஜ்ல டிஃபரன்ஸியலா இருக்கக்கூடியவங்கல இன்னைக்கு பிரியா மிஸ்ரா அண்ட் லிட்ச்ஃபீல்ட் 2 பேருக்குமே ஆப்ஷன் இருக்கும். இதுல 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க, செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவங்களோட டீம்ஸ்க்கு ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் தனுஜ் கன்வர்ட் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாங்க. அது ஓகே. பேட்டிங்ல வர்ற பட்சத்துலயும் பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி வேல்யூ வந்து கொடுத்துருது. லாட் ஆஃப் யூசர்ஸ் அவங்கள ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஒரு மல்டிபிள் டீம்ஸ் போறப்போ அவங்களை பெஸ்ட் பண்ணும். பை சான்ஸ் அவங்க விக்கெட் எடுக்கல, பிரியா மிஸ்ரா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து ரன்ஸ் அடித்தாலும் அது பெருசா கன்சிடர் ஆகாது. அது வந்து நமக்கு ஃபேண்டசி டீமுக்குள்ள பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஸோ பிரியா மிஸ்ராவுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து லோ பர்சன்டேஜ் இருக்காங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டிஃபரன்சியெல்லாம் நீங்க லைக் தனுஜ் கன்வருக்கு பதிலாக அவங்கள வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மேக்னா சிங் மினிமம் 2 ஓவர் கொடுக்குறாங்க, ஒரு விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. தென் மும்பை உமன்ஸ். ஸோ மும்பை உமன்ஸ்ல தாங்க எல்லாமே ஃபிக்ஸட் பிளேயர்ஸா இருக்காங்க. அமிலியா கர், ஹைலி மேத்யூஸ், நட்சூர் பிரவுன், ஹர்மன்பிரீத் கவுர் அவங்களும் ஃபிக்ஸட் தான். பட் அவங்களை பத்தி நான் சொல்றேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சுமன் இஸ்மாயில், இவங்க எல்லாமே ஒரு ஃபிக்ஸட் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ இதுல ஹர்மன்பிரீத் கவுரை ஸ்மால் லீக்ஸ்ல போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு வேற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாஸ்டிகா பாட்டியா அப்படின்னு டாப் ஆர்டர்ல வந்தாங்கன்னா மேபி ஹர்மன்பிரீத் கவுரோட கொஞ்சம் டவுன் ஆர்டர் கூட மாறும். சம்டைம்ஸ் விக்கெட்ஸ் கொலாப்ஸ் ஆச்சுன்னா ஒன்று அமிலியா கர் கூட டாப் ஆர்டர் ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் இப்போ அமிலியா கர் ஓப்பன் அப்படிங்கிறதுனால செகண்ட் டவுன்ல கம்பல்சரி ஹர்மன்பிரீத் கவுர் அப்படிங்கிறத ஒருத்தவங்க வந்துடுறாங்க. வந்தாலும் குயிக்கா ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுறாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. யூஸ்வலா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்ட் ட்ரை. நீங்க ஹர்மன்பிரீத் கவுர் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டனா கூட ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு டீம்ல ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு டீம்ல வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். பட் 10 டீம்ல 9 டீம்ல நீங்க ஹர்மன்பிரீத் கவுரை ட்ரை பண்ணிக்கலாம் அஸ் அ பிளேயரா. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ தான் அவங்க டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ்க்கு தள்ளப்படுறாங்க. சம்டைம்ஸ் என்ன காரணம், சம்டைம்ஸ் பேட்டிங்கு கூட வராம கூட போயிடுவாங்க. பேட்டிங் வந்து ஒரு 5 ரன் 10 ரன் கூட அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் அமையும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஹர்மன்பிரீத் கவுரை வந்து நம்ம பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்ப அவங்களை ஒமிட் பண்ணிடுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை நம்ம சொல்றோம். அமிலியா கர் அவங்களோட 4 ஓவர், ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர், நட்சூர் பிரவுன் மினிமம் 3 மேக்ஸிமம் 4. ஸோ கிட்டத்தட்ட 12 ஓவர் வந்து இங்கேயே வந்து முடிஞ்சிருது. பேட்டிங்லையும் அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பேட் ஃபர்ஸ்ட்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
மினிமம் வந்து 30 ரன் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாங்க. ஃபேண்டசி டீம்ல 100% வந்துருவாங்க. யாஸ்டிகா பட்டியா. ஸோ இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ்ங்க. ஃபேண்டசி டீம்ல வர்ற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எப்போ அப்படின்னா இவங்க வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ யாஸ்டிகா பட்டியா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா பேட்டிங்ல வந்து குயிக்கா 15 to 20 ரன் அடிச்சிருவாங்க. வெறும் 15 ரன் மட்டும் இருக்கட்டும். 15 ரன்னுக்கு மினிமம் 20 to 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா. இல்ல நார்மல் பாயிண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஃபேண்டசில ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவாங்க 15 ரன் அடிச்சாங்கன்னா. ஸோ 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். தென் செகண்டா வந்து அவங்க பவுல் பண்றப்போ விக்கெட் கீப்பர்ல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கடைசி பால் வரைக்குமே அவங்களுக்கான ஃபேண்டசி வேல்யூ இருக்கு. கடைசி பால்ல கூட ஒரு ஸ்டெம்பிட் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட் சம்திங் 14 பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ அவங்களுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியா போயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா யாஸ்டிகா பட்டியா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், ஐ திங்க் 20% தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது யாஸ்டிகா பட்டியா உங்களோட டீம்ல அந்த லோ பர்சன்டேஜ்ல உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறவங்க யாஸ்டிகா பட்டியாவா இருப்பாங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அமன்ஜித் கவுர் பேட்டிங்ல போத் இன்னிங்ஸ்லுமே வந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. மினிமம் 15 ரன் அடிக்கிறாங்க. குயிக்கா ஆடுறாங்க. பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாங்க 1. தென் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாங்க. ஸோ இந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா கிடைச்சிட்டா அவங்க வந்து ஃபேண்டசி டீம்ல 100% வந்துருவாங்க. தென் அவங்களோட ஃபீல்டிங் பொசிஷன் நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அந்த எல்லா இடத்துலயுமே அவங்க இருக்காங்க. லாங் ஃபைன் லெக் இருக்காங்க. தென் அடுத்தது வந்து ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்காங்க. தென் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஆஃப்ல கூட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஃபீல்டிங் மிஷின்ஸ் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல மட்டும்தாங்க இருக்கு. எல்லா இடத்தையும் கவர் பண்றாங்க. பயங்கரமான ஒரு ஃபீல்டரா இருக்காங்க. ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ். ஐ திங்க் அந்த 2 ஓவர் மினிமம் அப்படிங்கிறதுல ஒரு விக்கெட் கிடைச்சிட்டு அவங்க ஃபேண்டசி வந்துருவாங்க. இல்லைன்னா இல்லை. ஸோ அவங்கள வந்து 50-50 ஆப்ஷன் 50-50 ஆப்ஷன்ஸ் மீன்ஸ் அவங்க எடுக்காதீங்க. இல்லை ஒரு 10 டீம் போறீங்கன்னா ஒரு 5 டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 டீம்ல மிஸ் பண்ணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல சன்ஸ்கிருதி மினிமம் மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க எல்லா மேட்சுமே போய் ட்ரை பண்ணி பாருங்க. கேச்சிங் ஆப்ஷன்ஸ்ல சன்ஸ்கிருதி குப்தாவோட நேம் மேட்ச் ஆன் மேட்ச் வந்துகிட்டே இருக்கு. மினிமம் 1 மேக்ஸிமம் 2 கூட பிடிக்கிறாங்க. ஸோ மேட்ச் அண்ட் மேட்ச் கேட்ச் மூலியமாவே அவங்களுக்கு சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. ஒரு 8 பாயிண்டோ ஒரு 16 பாயிண்டோ. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 20 பாயிண்டோ அவங்களுக்கு வந்து சாலிட்டா அவங்களுக்கு கிடைச்சிருது. தென் பவுலிங் ஆப்ஷன் இந்த மேட்ச் யாருக்கு சிசோதியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 to 3 ஓவர் கொடுக்குறாங்க. இந்த மேட்ச் சன்ஸ்கிருதா குப்தாவுக்கு தான் வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஓவர் அதிகமா கொடுக்க போறாங்க. ஏன்னா 2 லெப்டிஸ் குவாலிட்டியான லெப்டிஸ் லைக் பீட் மூனியா இருக்கட்டும் தென் லிட்ச்ஃபீல்ட் இப்படி 2 லெப்டிஸ் வந்து டாப் ஆர்டர்ல இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வாய்ப்பு வந்து சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சிசோதியாவை விட. சிசோதியாவுக்கு கம்மியா அவங்களுக்கு கம்மியாகவும் இவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் அதிகமாகவும் இல்லை 2 பேருக்குமே ஈக்குவலா கூட கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சன்ஸ்கிருதி குப்தா மேபி இந்த மேட்ச் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸை உருவாக்கலாம். எப்போ அப்படின்னா செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ மேபி பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகமாக வந்து சன்ஸ்கிருதி குப்தாவுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சுமன் இஸ்மாயில் 4 ஓவருமே பவுல் பண்றாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ஃபீல்டிங்ல பாயிண்ட்ஸ் எக்கனாமிக்கலா பவுல் பண்ணி தென் எல்பிடபிள்யூ பவுலர் விக்கெட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மேட்ச் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே மேட்ச் பார்த்தீங்கன்னா சுமன் இஸ்மாயிலோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே லாங்ல தாங்க இருக்கும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவங்க தான் வந்து நிறைய இடங்களை கவர் பண்ணுவாங்க. 1 or 2 கேச்சஸ் அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. தென் சிசோதியா 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல இருந்து அமிலியா கேர், ஹைலி மேத்யூஸ், நட்சோர்பன் 3 பேரும் இம்பார்ட்டன்ட். ஹர்மன்பிரீத் கௌர் பேட் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட். யாஸ்டிகா பட்டியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் சுமன் இஸ்மாயில் ஐ திங்க் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட். அமன்ஜித் கவுர் லைக் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். சன்ஸ்கிருதி குப்தா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் மும்பை உமன்ஸை பொறுத்த வரைக்கும். இதுல யாஸ்டிகா பாட்டியா சன்ஸ்கிருதி குப்தா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு டிஃபரன்சியலா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் 2 பேருக்குமே இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் இருக்கு. லைக் டபுள் ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல நட்சிவர், ஹைலி மேத்யூஸ், அமிலியா கேர் 3 பேரும் மும்பை இந்தியன்ஸ்ல டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. பீட் மூனி, அஸ்லேக் கார்னர் அண்ட் டொட்டின் இந்த 3 பேரும் குஜராத்ல வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிரியா மிஸ்ரா அண்ட் லிட்ச்ஃபீல்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் ஆஃப் பண்ணும்போது அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நீங்க லோ பர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சன்ஸ்கிருதி குப்தா, யாஸ்டிகா பட்டியா இந்த 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல
ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேத்தையுமே நீங்க ஒரே டீம்ல வச்சு கூட நீங்க ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லாருக்குமே அதே ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ இந்த 2 பேரும் தேவை, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது தேவை அப்படின்னா ஒரே இதுல வந்து செட் ஆயிடுறாங்க. இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாதானே இவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட்ல அப்போ ஒரே டீம்ல இந்த 4 பேத்தையுமே கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட்லி கம்மியாக இருக்கும் போதுன்னா அது சன்ஸ்கிருதி குப்தா பை சான்ஸ் அவங்க விக்கெட் எடுக்கல அப்படின்னா அது கொஞ்சம் மைனஸா போயிடும். ஆனால் பவுலிங்கான ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச் இருக்கு. 1 or 2 கேட்ச் பிடிச்சிட்டே இருக்காங்க மேட்ச் அண்ட் மேட்ச். அதனால அவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் நான் வச்சிருக்கேன். ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்களேன், ஒரே ஒரு டீம்ல மட்டும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, மேபி வாய்ப்புகள் இருக்கலாம். பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து ஹர்லந்தியூல் தனுஷ் கன்வார் இந்த 2 பேருக்குமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உங்க டீம்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது தனுஷ் கன்வார் ரொம்பவே இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. லிட்ச்ஃபீல்ட் அண்ட் பிரியா மிஸ்ரா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குங்க. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அமிலியா கிர், ஹைலி மேத்யூஸ், சுமன் இஸ்மாயில், நட்சூர் பிரவுன், டொட்டின், அஸ்லே கார்னர் அண்ட் பீட் மூனி இந்த 7 பேருமே வந்து போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஆப்ஷன்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் லைக் வந்து பாத்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் அவங்க வந்து மும்பை உமன்ஸ்ல வந்து ஆட் ஆயிடுறாங்க. தென் கேசவ் கௌதம் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ்ல வந்து ஆட் ஆயிடுறாங்க. இவங்க ஸ்மால் லீக்ஸ்ல உங்களோட ஆப்பரண்ட் எல்லாருமே இந்த 9 பிளேயருமே எல்லாருமே போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் யார் பேட் ஃபர்ஸ்ட் யார் பேட் செகண்ட் வச்சு மீதி இருக்க 2 பேர் நம்ம வந்து பிக் பண்ற மாதிரி இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு ஆப்டா இருக்கவங்க லைக் நட்சூர் பிரவுன் எல்லாத்தோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன். இப்போ ஹைலி மேத்யூஸ் லாஸ்ட் 2 மேட்சா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஹைலி மேத்யூஸ் இப்படிதான் வந்து எல்லாருமே ஸ்மால் லீக்ஸ்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. இதுல மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க குஜராத் ஜெயின்ஸ் அப்படின்னா நீங்க அஸ்லே கார்னர் கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மல்டிபிள் டீம்ஸ்க்கு. ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல இவங்க 2 பேருக்கு தாங்க காம்பினேஷன்ஸ் மோஸ்ட்லி வருவாங்க. இதுல அமிலியா கர் கண்டிப்பா நான் பர்சனலா அமிலியா கருக்கு தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுப்பேன். நீங்க வந்து இந்த டெத் ஓவர்ஸ்ல அவங்களுக்கான ஓவர்ஸை எதிர்பார்க்கலாம். தென் பேட்டிங் இன்னிங்ஸ் ஓப்பன் முடிச்சாங்க லாஸ்ட் 2 மேட்சா பேட்டிங்ல எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இந்த மேட்ச் ஓப்பன் பண்ண வச்சாங்கன்னா மினிமம் 30 ரன் மேக்ஸிமம் 50 ரன் கூட அடிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே அமிலியா கரோட பங்களிப்பு ரொம்ப இதா இருக்கும். ஸோ கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு டீம்லயாவது அமிலியா கர் கேப்டனா கொடுங்க. நான் என்னோட பர்சனல் டீம்ல அமிலியா கர் கேப்டன் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்லயே கூட அவங்களுக்கு தான் நான் கேப்டன் ஆப்ஷன் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். போத் இன்னிங்ஸ்லுமே பீட் மூனி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. டொட்டின் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஒரே ஒரு டீம்ல நீங்க அமிலியா கர் கேப்டன் தென் டொட்டின் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ல ஒரு டீம்லயாவது ஒரு காம்பினேஷன்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அது குஜராத் ஜெயின்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன்ல நீங்க அமிலியா கர் கேப்டன் டொட்டின் வைஸ் கேப்டனா ஒரு டீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.